வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் அப்டேட்டு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது பயாலஜி. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மதிப்பெண் வந்து 70 மார்க்கு. ஸோ 70 மார்க்குங்கிற வரும்போது பயாலஜியில் 2 பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரியும், பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜி. ஸோ பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 35 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்து 1 மார்க் கேட்டிருக்காங்க, இன்சைட்லேருந்துமே 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான கொஷின் பேப்பர் இது, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக 2 மார்க் கொஷின்ஸை வந்து பார்க்கலாம். இதில் கர்நாடகாவின் சிர்சி என்னுமிடத்தில் சூழல் பாதுகாப்பு அமைப்புகளின் இயக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குட்டை மரபணு உடைய கோதுமை எது? ஸோ குட்டையான மரபணு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க கோதுமை. நோரின் 10. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆன்சர் எனி 4 ஃபாலோயிங் த கொஸ்டின்ஸ். மென்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த ஏதேனும் 2 அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. 4 × 2 8. கிவ் எனி 2 நேம்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் who is rediscovered mentalism. நறுமண தைலங்களில் மல்லிகையின் பங்கினை எழுதுக. ரைட் த ரோல் ஆஃப் ஜாஸ்மின் இன் பர்ஃப்யூமிங். உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன? வாட் இஸ் பயோ ரெமடியேஷன்? அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழ்கண்ட உயிரினங்களின் எண்ணிக்கையினை கொண்டு ஒரு பிரமிடை வரைக. பருந்து 50, தாவரங்கள் 1000, முயல் மற்றும் எலி 250 + 250, பாம்பு மற்றும் ஓணான் 100 + 50. ட்ரா த பிரமிட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா 50, பிளான்ஸ் வந்து 1000, ராபிட் அண்ட் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 + 250, பைத்தான் அண்ட் லீசர் வந்து பார்த்தீங்கன்னா 100 + 50. அடுத்து பார்த்தீங்கன்னா வரையறு கலப்பின வீரியம், டிஃபைன் ஹெட்டிரோசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிட் என்றால் என்ன? வாட் இஸ் போலன் கிட்? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 19 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஸோ 19 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 90 இஸ் கம்பல்சரி. தவறாக பொருள்படும் சடுதி மாற்றம் மற்றும் பொருளுணர்ந்த சடுதி மாற்றம் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன். உயிரி பன்ம பாதுகாப்பில் கோயில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகின்றன? ஹவு டு யூ சாக்ரட் கோர்ஸ் ஹெல்பின் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. கருவுறு என்றால் என்ன? வாட் இஸ் எம்பிரியோஜெனசிஸ்? வெப்ப அடுக்கமைவின் வகைகளை குறிப்பிடுக. மென்ஷன் த டைப் ஆஃப் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். டபீட்டத்தின் பணிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபீட்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆல் த கொஸ்டின்ஸ். மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது? அல்லது விதை பரவுதலின் நன்மைகள் யாவை? மென்ஷன் த மேன்மேட் சீரியல்ஸ். ஹவ் இஸ் ஃபார்ம்டு. வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல். தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரிக்கவும். அல்லது உயிர் பெருக்கத்தில் அதாவது பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக. வித் ஏ சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். லிஸ்ட் அவுட் த நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் த நியூ ட்ரேட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோ ஜுவாலஜி 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை உங்களுக்கு ஆப்ஷன் மாற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அதை நல்லா ஜஸ்ட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 × 2 8. வெளிக்கருவுறுதல் உட்கருவுறுதல் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். பால்வினை தொற்று நோய் தடுக்கும் முறைகளை எழுதுக. ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் STDs. டார்வினிய கோட்பாடுகளை எதிர்கருத்துக்கள் ஏதேனும் 2 எழுதுக. ரைட் எனி 2 அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம். சைமாலஜி வரையறுக்கவும். டிஃபைன் சைமாலஜி. தண்டு செல்கள் என்பன யாவை? வாட் ஆர் த ஸ்டெம் செல்ஸ்? அமேசான் காடுகள் பூமி கோளங்களின் நுரையீரலாக கருதப்படுகிறது. இந்த சொற்சொடரை நியாயப்படுத்துக. அமேசான் ஃபாரஸ்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி த லங்ஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் எர்த். ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 3 9. மனித மரபணு திட்டம்
மெகா திட்டம் என அழைக்கப்படுகிறது? ஒய் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் கால்டு மெகா ப்ராஜெக்ட்? உயிரி தீர்வு என்றால் என்ன? வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன்? உடற்செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனசெல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி அண்டு ஜேர்ம் லைன் ஜீன் தெராப்பி. செந்தரவு புத்தகம் இதை பற்றி உனக்கு தெரிவது என்ன? ரெட் டேட்டா புக். வாட் டு யூ அபவுட் ஹிட்? ஜே வடிவ மற்றும் எஸ் வடிவ வளர்ச்சி வளைவுகளை வேறுபடுத்துக. டிஃப்ரெண்டைட் ஜே அண்ட் எஸ் ஷேப்டு கோர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 into 5 = 10. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜுவாலஜி 5 மார்க்கு. மனித ஜீனோம் திட்டம் பல்வேறு மரபு நோய்களின் சிகிச்சைக்கு வழிவகுக்கிறது. இக்கூற்றை நியாயப்படுத்துக. அல்லது அண்டசெல் செயல்முறையினை விவரிக்கவும். HEB is a window of treatment of various genetic disorders. Justify the statement. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிசிஸ். சுய தடைக்காப்பு நோய் என்பது திசை மாற்றப்பட்ட தடைக்காப்பு துலங்களாகும். நியாயப்படுத்துக. அல்லது ஒளி மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவுகள் யாவை? ஆட்டோ இம்யூனிட்டி, misdirected immune system, immune response. Justify. What are the effects of noise pollution? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாட்னி ஆகட்டும் ஜுவாலஜி ஆகட்டும் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட வேணாம். கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நல்லா படித்து பாருங்கள். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான கீ ஆன்சர் நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் உங்களுக்கான எல்லா அப்டேட்டும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம்.